திருகோணமலையிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆழ்ந்த தாளமுக்க நிலை தற்போது காணப்படுகின்றது. ஆகவே திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே அந்த கரையோர பகுதிகளுக்கு அதிகளவிலான மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக பதிவாகும் சாத்தியம் இருக்கின்றது. அதேபோன்று வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களிலே பரவலாக மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது. கடந்த சில தினங்களாகவே திருகோணமலையில் பெய்த மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 15,150 ஏக்கர் நெற்செய்கை தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட செயலாளர் சமிந்த ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட குறிஞ்சாக்கேணி கமநல சேவை நிலையத்தின் நாவற்சோலை, புலிபாய்ந்தகல், ஆயிலியடி, பக்ரான்வெட்டை, வன்னியனார் மடுவில் உள்ள சுமார் 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களும் நீர்ப்பிரவாகத்தில் மூழ்கியுள்ளன. எங்கட கமநல நிலையத்துக்கு உட்பட்ட வயல் 100% அப்படியே தாண்டி போய் தான் கிடைக்கும். அதில் திரும்ப பானம் திறந்தா முற்றிலும் எல்லாம் அழிஞ்சு போனாக்கா எங்களுக்கு விவசாயிகளுக்கு வருஷம் இதே நிலப்பாட்டில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் நல்லா கஷ்டப்பட்டு ஏழைகள் சங்கிலிகள் அதுகளெல்லாம் நடத்தி ஈடு வச்சு இந்த மாதிரி கடன்பட்டு வெள்ளாமை செய்த வெள்ளாமைகள் எல்லாம் பாழாகி விட்டுச்சு. இதேவேளை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, மல்லிகை தீவு, பச்சனூர், சம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. மூதூர் கட்டைப்பறிச்சான் ரால் பாலத்தை வெள்ளம் ஊடறுத்துச் செல்வதால் குறித்த பகுதியூடாக பயணிப்பது பெரும் சவாலாகியுள்ளது. இது கட்டப்பரிச்சான் மக்களுக்கு மட்டுமல்ல, சேனையூர், பள்ளிக்குடியிருப்பு, தோப்பூர், கிளிவெட்டி ஊடாக விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மயானத்துக்கு அடக்கம் செய்ய முடியாத நிலையில கூட மக்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எப்போதும் 3 அடிக்கு மேல் இந்த தண்ணி பாய்ஞ்ச வண்ணம் இருக்கின்றது. மூதூர், அரபாநகர், பாலநகர் கிராமங்களுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளமையினால் குறித்த பகுதியில் உள்ளவர்கள் உறவினர்களின் இல்லங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனிடையே கிழக்கு மாகாண அனர்த்த முகாமைத்துவ கூட்டம் கிழக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் திருகோணமலையில் இன்று நடைபெற்றது. இப்ப 3 நாள் இந்த மழை இருந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருந்து, ஆனால் ஜிஏயும் நம்மட ப்ரொவின்ஷியல் சீஃப் செக்ரட்டரியும் மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ண இப்ப ஆக்ஷன் எடுத்து இருக்கு. கடும் மழையினால் மட்டக்களப்பு மாவட்டமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வேத்துச்சேனையை சேர்ந்த ஒருவர் கடைக்கு செல்வதற்காக நேற்று சென்றபோது வெள்ளத்தில் அள்ளுண்டு செல்லப்பட்டார். எனினும் குறித்த இளைஞன் நேற்றிரவு மரம் ஒன்றிலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடைக்கு போன நான் சாமான் வாங்குவோம் எடுத்து எதிர்ச்சியாக தண்ணி இழுத்துது என்ன அப்படியே போனான் தான் போய்த்து மரத்தில் ஒன்றில் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் இப்படி காற்று இருந்தேன். ஒத்தரும் பரல போட்டெல்லாம் சுற்று அங்கால எஞ்சால ஒத்தரும் பரல இரவா போய்த்து ஒரு தோணி ஒன்று வந்துச்சு. அதில் ஏறித்து வந்தேன். ஒரு மாதிரியா கடைசாவதான் ஒரு தோணி ஒன்று வந்துச்சு. அதில் ஏறித்து வந்தேன். நான் என்ன ஒரு மாதிரியா கரையில் ஒன்று சேர்த்தாங்க கஷ்டப்பட்டு. வேத்துச்சேனை பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் குறித்த பகுதியில் உள்ளவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். இதேவேளை களுவாஞ்சிக்குடி, வெல்லாவெளி பிரதான வீதி, வெல்லாவெளி மண்டூர் வீதியூடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வீதியூடாக லொரி, உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி மக்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதி, மட்டக்களப்பு பஸ் தரிப்பிடம், பொதுச்சந்தை, கல்லடி பாலத்தை அண்டிய அரசடி சுற்றுவட்ட பகுதி, கல்லடி, காத்தான்குடி, நொச்சிமுனை உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையினால் மட்டக்களப்புக்கும் புலனறுவைக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடியோடை பகுதியில் வெள்ளத்தில் நேற்று சிக்கியிருந்த 17 பேர் இன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். குறித்த பகுதியில் சிக்கியிருந்த பொதுமக்களை மீட்பதற்காக சென்ற மீட்புக் குழுவினரும் வெள்ள அனர்த்தத்தில் சிக்குண்டனர். இதனையடுத்து இன்று காலை சென்ற மற்றொரு மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியிருந்த பொதுமக்களையும் முதலில் சென்று சிக்குண்ட மீட்புக் குழுவினரையும் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்துள்ளனர். இதனிடையே மாவடியோடை வண்ணாத்தி ஆறு பகுதியில் வெள்ளத்தில் நிற்கதியான விவசாயியை விமானப்படையினர் ஹெலிகாப்டரினூடாக மீட்கும் காட்சியை பகிர்ந்துள்ளனர்.
இதேவேளை செங்கலடி, கொம்மாந்துறை, அம்மன்புரம், குமாரவெளி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செங்கலடி மத்திய கல்லூரியில் 36 குடும்பங்களைச் சேர்ந்த 82 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மயிலம்பாவளி, தென்னாமுனை, ஆறுமுகத்தான் குடியிருப்பு பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களில் 44 குடும்பங்களைச் சேர்ந்த 144 பேர் மயிலம்பாவளி விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சித்தாண்டி 2ஆம், 3ஆம், 4ஆம் பிரிவுகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தின் பல இடங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக செங்கடி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டியிலிருந்து ஈரலோக்குளத்துக்கு செல்லும் பிரதான வீதி தடைப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தின் சில போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கின்றது. இது சித்தாண்டி பாலச்சனை பிரதான வீதி. இந்த மார்க்கத்தினூடாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பு சித்தாண்டியிலிருந்து நல்லதம்பி நித்யானந்தன். சித்தாண்டி அலைமகள் வித்தியாலயத்தில் 315 குடும்பங்களைச் சேர்ந்த 620 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொக்கட்டிச்சோலை செல்லும் பிரதான வீதியில் உள்ள மண்முனை பாலத்தின் முன்பகுதியும் தாழிறங்கியுள்ளது. இதன் காரணமாக கொக்கட்டிச்சோலை பகுதிக்கான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. வில்லுக்குளத்தினை அண்மித்த பகுதியில் கால்வாய் பெருக்கெடுத்தமையினால் குறித்த பகுதியில் உள்ள விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது. காத்தான்குடி வாவி பெருக்கெடுத்தமையினால் அதனை அண்மித்து வசிப்பவர்களின் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் 670 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். புலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் மன்னம்பிட்டிய மற்றும் கல்லளவுக்கு இடைப்பட்ட பகுதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வெலிகந்த மாதுரோயா பகுதியில் 7 விவசாயிகள் சிக்கியிருந்த நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். வெலிகந்த, மெனிக்தினிய, ருவான்பிட்டிய பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகள் மாதுரோயா நேற்றிரவு பெருக்கெடுத்த நிலையில் தமது விளைநிலங்களை பார்வையிட நேற்று சென்றிருந்தனர். போலீசார், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினர் இணைந்து நிர்கதியான விவசாயிகளை காப்பாற்றியுள்ளனர். கடும் மழையினால் சோமாவதி விகாரையும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. நொச்சியாகம, கட்டுரோதகம கிராமத்துக்கு செல்லும் அனைத்து வீதிகளும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. தெதிரோயாவின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமையினால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் புத்தளம், எழுவாங்குளம், பழைய எழுவாங்குளம் பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.